ஒரு சமயம் அரேபிய நாட்டு வியாபாரி மன்னன் கிருஷ்ணதேவராயரை சந்திக்க வந்திருந்தான். மாமன்னா, நான் இப்பொழுது மிகவும் பலமான அழகான குதிரைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த உலகிலே அதெல்லாம் அற்புதமான குதிரைகள். நிச்சயமாக சொல்கிறேன் மன்னா, நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் இதைவிட அற்புதமான குதிரைகள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதலில் நான் அதை பரிசோதித்து விட்டு எனக்கு பிடித்திருந்தால் நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். அடுத்த நாள் மன்னர் அந்த குதிரையை பார்த்துவிட்டு அந்த வியாபாரியிடமிருந்து அனைத்தையும் வாங்கிக் கொண்டார். அந்த குதிரைகளை பழகுவது கடினமான காரியம் என்று மன்னர் உணர்ந்தார். அதற்காக ஓர் திட்டம் தீட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குதிரை வழங்கப்படும். அவர்கள் அந்த குதிரையை நன்கு பராமரிக்க வேண்டும். அந்த குதிரையை பராமரிக்க 3 தங்க நாணயங்களை மாதம் ஒன்றுக்கு தருவேன். 3 மாதங்களுக்கு பிறகு நான் அதை சோதனை செய்வேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குதிரையும் 3 தங்க நாணயங்களும் வழங்கப்பட்டன. தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை தரப்பட்டது. அவன் அந்த குதிரையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். வீட்டின் முன்னால் குதிரைக்காக ஓர் சிறிய ஜன்னலை கொண்ட ஓர் கொட்டடி ஒன்றை கட்டினான். அந்த அறைக்குள் குதிரையை விட்டு பூட்டினான். ஒவ்வொரு நாளும் ஜன்னலின் வழியே ஒரு கை புல்லை அதற்கு தருவான். மற்றவர்கள் குதிரையை நன்கு கவனித்துக் கொண்டனர். சிலர் இன்னும் அதிகமாக 3 தங்க நாணயங்களுக்கு மேலே போய் தங்கள் சம்பாத்தியம் அனைத்தையும் செலவு செய்து குதிரையை நன்கு வளர்த்தனர். குதிரை நன்கு வளர்ந்தது. ஆனால் மக்கள் பலவீனமடைந்தார்கள். நாட்கள் கழிந்தன. 3 மாதங்கள் ஆகிவிட்டது. நான் குதிரைகளை பார்க்க வேண்டும். அவைகளை அழைத்து வரச் சொல்லுங்கள். அடுத்த நாள் தெனாலிராமனை தவிர அனைவரும் குதிரையை கொண்டு வந்திருந்தனர். ராமா, நீ தனியாக நிற்கிறாய். எங்கே உன் குதிரை? மன்னா, அந்த மிருகம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அதன் அருகில் செல்லவே பயமாக இருக்கிறது. ராஜகுரு அவனை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவர், மாமன்னா, இவன் பொய் சொல்கிறான். ஒரு குதிரை எப்படி பயங்கரமானதாக இருக்கும்? அப்படியா? மன்னா, நானே தாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் ராஜகுருவை என்னுடன் அனுப்பி வையுங்கள். அவரே வந்து பார்க்கட்டும். குருவே, தாங்களே அந்த குதிரையை அழைத்து வாருங்கள். நிச்சயமாக செய்கிறேன் மாமன்னா. உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவேன். நீங்கள் கொடுத்த குதிரை அங்கிருந்தால் நிச்சயம் அதை கொண்டு வருவேன். ராமன் ராஜகுருவை குதிரை வைத்திருந்த லாயத்திற்கு அழைத்துக் கொண்டு போனான். முட்டாளே, உனது ஊரில் இதற்கு பேர்தான் குதிரை லாயமா? மன்னித்து விடுங்கள் குருவே, நான் தங்கள் அளவுக்கு கற்றவன் இல்லையே, அதனால் எனக்கு தெரியாது. குதிரையை காட்டு. இப்படி வந்து பாருங்கள். இந்த துவாரத்தின் வழியாக பாருங்கள். ஆனால் ஜாக்கிரதை, உங்களுக்கு அடிபட்டால் நான் பொறுப்பல்ல. அப்பொழுது ராஜகுரு அந்த ஜன்னல் வழியாக தலையை உள்ளே விட பசியோடு இருந்த அந்த மிருகம் ராஜகுருவின் தாடியை புல் என்று நினைத்துக் கொண்டு பிடித்து இழுத்து தின்ன முயன்றது. அதன் அருகில் வரவே எனக்கு பயமாக இருக்கிறது. நான் உங்களை எச்சரித்தேன் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த மக்கள் நடந்ததை உணர்ந்தனர். நாம் சுவற்றை இடிக்க வேண்டும். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. பிறகு எதுக்கு காத்துக் கொண்டிருக்க வேண்டியது? உடைக்க வேண்டியது தானே. கதவை உடைத்து வெளியே வந்தும் குதிரை தாடியை விடவில்லை. தாடி வெட்டப்பட்டு குரு காப்பாற்றப்பட்டார். மன்னரிடம் இதை கொண்டு செல்வோம். குதிரையை இழுத்து கொண்டு போய் அரசரின் முன் நிறுத்தினார்கள். அரசன் அந்த குதிரையை பார்த்ததும், என்ன ராமன் இது? உன் குதிரை நோஞ்சானை போல் இருக்கிறது. நீ அந்த நாணயங்களை என்ன செய்தாய்? குதிரைக்கு கொஞ்சம் போல் தான் தந்தேன், ஆனால் அது இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நான் உங்களிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். நீங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது. என்ன அது? மக்களை காப்பாற்ற வேண்டியது மன்னனுடைய கடமை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு குதிரையை கொடுத்து சுமையாளி ஆக்கிவிட்டீர்கள். மக்கள் பலவீனம் அடைந்து குதிரைகள் பலசாலியாகிவிட்டது. நீ என்னுடைய தவறை உணர்த்தி விட்டாய்.
தந்திரமாக என் கண்களை திறந்து விட்டாய். உனக்கு நான் தரும் பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னர் மறுபடியும் தங்க நாணயங்கள் கொண்ட பையை அவனுக்கு பரிசாக அளித்தார். 8வது